அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்நாட்களிலே கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு விழாவின் மகிழ்விலே எங்களுடைய அன்றாட வாழ்விலும் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது வழிபாடுகளிலும் இன்னும் பல்வேறு நிகழ்வுகளிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பை பற்றி பேச வருகின்ற நற்செய்தியாளர்களிலே யோவான் என்பவர் மிகவும் முக்கியமானவர். இந்த யோவானுடைய நற்செய்திக்கு புறம்பாக பிற்சேர்க்கை என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி இருக்கின்றது. அது 21ஆம் அதிகார அந்த பகுதியாகும். இங்கு இயேசு சீடர்களுக்கு தோன்றினார், உயிர்ப்பின் ஆண்டவராக தோன்றினார் என்று கூறுகின்ற பொழுது எப்படிப்பட்ட சூழலிலே, எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே, எத்தகைய செயல்பாடுகள் மத்தியிலே இந்த இயேசு சீடர்களுக்கு தோன்றினார் என்று கூறுகின்ற பொழுது, ஒன்று பேதுருவுக்கும் இயேசு உயிர்த்த ஆண்டவருக்கும் இடையிலே இடம்பெற்ற நிகழ்வுகளை யோவான் நற்செய்தியாளர் கோடிட்டு காட்டுகின்றார். பேதுரு ஒரு மீனவராக இருந்தார். கடற்கரையில் தான் அவரை இயேசு சந்தித்தார். வலைகளையும் படகையும் தன்னுடைய தந்தையையும் விட்டு இந்த சீடர்கள் இயேசு பின்னாலே சென்றார்கள் என்பது, அனைத்தையும் கைவிட்டு இயேசு ஒருவரே தம்முடைய வாழ்வுக்கு மீட்பு தர முடியும், விடுதலை தர முடியும், இயேசுவே தமது நம்பிக்கை என்ற அந்த ஆழமான எதிர்பார்ப்போடு சென்றார்கள். இங்கு இயேசுவினுடைய உயிர்ப்பை பற்றி பேசுகின்ற பொழுது மீண்டும் இந்த பேதுருவானவர் தம்முடைய சகோதரர்கள் நண்பர்களோடு அவரும் மீண்டும் தன்னுடைய மீன் பிடிக்கின்ற தொழிலுக்கு சென்று விட்டார் என்ற ஒரு பின்புலத்திலே இயேசுவினுடைய உயிர்ப்பின் காட்சி அமர்கின்றது. அப்பொழுது இந்த பேதுரு, நான் மீன் பிடிக்கப் போகின்றேன் என்ற பொழுது வேறு இருவரும் அவரோடு சேர்ந்து, நாங்களும் உம்மோடு வருகின்றோம் என்று போய் படகில் ஏறினார்கள். ஆனால் அவர்களுடைய அனுபவம், அவர்களுடைய அறிவு இவற்றின் மத்தியிலே இரவு முழுவதும் அவர்கள் வலையை வீசி மீனுக்காக ஏங்கினார்கள், தேடினார்கள், முயற்சிகள் செய்தார்கள். மீன் ஒன்றும் பிடிபடவில்லை என்று கூறப்படுகின்றார். தம்முடைய தொழிலை நாம் செய்து பிழைத்து கொள்ளுவோம், இனி என்ன, எல்லாம் தோல்வியில் முடிவடைந்து விட்டது போல இந்த பேதுருவும் பல சீடர்களும் அப்படி ஒரு வழியிலே சென்றார்கள். வாழ்க்கை ஓட வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்போடோ அல்லது ஏமாற்றத்தின் மத்தியிலும் நாங்களே உழைத்து பிழைத்து கொள்ளுவோம் என்று தங்களுடைய ஆற்றல்களிலே நம்பிக்கை வைத்தவர்களாக புறப்பட்டு சென்றார்கள் என்பதுதான் இந்த நற்செய்தியாளருடைய எழுதுகின்ற பின்புலம். ஆனால் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டு வலப்புறம் போடுங்கள் என்று சொன்னதும் இவர்கள் போட்டார்கள். ஏராளமான மீன் அவர்கள் வளைத்து பிடிக்கக்கூடியதாக இருந்தது. ஏராளமான மீன். அது ஒரு பெரும் புதுமையாக அவர்களுக்கு தென்பட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் இந்த இயேசுவினுடைய வார்த்தையிலே நம்பிக்கை வைத்தார்கள். இயேசுவிடம் அவர்கள் நம்பிக்கை இழந்து, அவர்கள் தங்களுடைய ஆற்றலிலே நம்பிக்கை வைத்தவர்கள் மீண்டும் இந்த இயேசுவினுடைய வார்த்தையிலே நம்பிக்கை வைக்கின்றார்கள். பின்பு இவர்கள் எல்லோரும் கரையிலே ஒன்று கூடுகின்ற பொழுது இயேசு அவர் சமைத்து இந்த சொல்லுவார்கள், கரிமூட்டி மீனை வைத்து அவர் அங்கு பாபக்யூ செய்தது போல அவர்களுக்கு நல்ல பொரித்த மீன்களை எடுத்து கொடுக்க விரும்புகின்றார். இங்கே இயேசு தாமே ஒரு சமையல்காரியனாக மாறுகின்றார். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு விருந்து ஒம்பல் செய்கின்றவர் போல இருக்கின்றார். அவர்களை உண்பித்து பலப்படுத்துகின்றவர் போல இருக்கின்றார்.
அவர்களுடைய தளர்ந்த நம்பிக்கையை மீண்டும் புதுப்பிக்கின்றார். அவர்களுடைய கவலையான வாட்டமான முகங்களை மீண்டும் மகிழ வைக்கின்றார். இப்படி இந்த இயேசுவினுடைய சந்திப்பு அவர்களுக்கு ஒரு பெரும் வெளி ஆடம்பரமாக மட்டுமல்லாமல், அங்கு நடந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் எடுத்து கூறுகின்ற நற்செய்தியாளர், அவர்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியால் மனம் மாறியது என்று சொல்லப்படுகின்றார். அவர் அப்பத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுக்கின்றார். இந்த அப்பத்தை எடுத்து கொடுத்தல் அல்லது அவருடைய வார்த்தையை சொல்லை நம்பி வலையை வீசுதல், இந்த அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுக்கின்றது என்பது ஒரு நற்கருணை வழிபாட்டிலே பயன்படுத்தப்படுகின்ற தூய்மையான வார்த்தைகளாகும். அந்த வசீகர வார்த்தையினால் தான் இந்த அப்பம் கிறிஸ்துவினுடைய உடலாக, இந்த இரசம் கிறிஸ்துவினுடைய இரத்தமாக மாறுகின்றது. அதை உண்போர்கள் அவரை போல அவர்களும் தங்களுடைய வாழ்வை கொடுக்கின்ற தாராள சிந்தை கொண்ட, அதன் வழியாக ஒரு நற்கருணை சமூகத்தை ஏற்படுத்தி மனமகிழ்வோடு வாழக்கூடிய, வெறுமனே பிரச்சனைகளும் துன்பங்களும் ஓயாத வருத்தங்களும் இன்னும் மற்றவர்களை பற்றி இகழ்ந்து பேசி அவர்களோடு போர் தொடுத்து தீமைகளை வளர்த்து வன் செயல்களை வளர்க்கின்ற ஒரு கொடூரமான ஒரு நிம்மதியற்ற சமூகம் குடும்பங்களாக வாழாமல், இந்த கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொள்ளுகின்றவர்கள் மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் பொறுமையோடும் தியாக சிந்தையோடும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மையோடும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களாகவும் போட்டி மனப்பான்மைகளை எல்லாம் களைந்து ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்கின்றவர்களாக, ஆறுதல் படுகின்றவர்களாக, அவர்களோடு கூடவே வழி நடக்கின்றவர்களாக, உடன் இருக்கின்றவர்களாக. இந்த இயேசு அவர்களோடு உடன் இருந்தார். கடலிலும் இருந்தார், தரையிலும் இருந்தார். அவருடைய தொழிலிலும் இருந்தார், அவர்களுடைய வாழ்விலும் அவர்களுடைய நல்லுறவிலும் இருந்தார். இயேசுவினுடைய இருப்பு என்பதுதான் கிறிஸ்துவினுடைய அவருடைய உயிர்ப்பின் பிரசன்னமாகும். அவர் தம்முடைய 3 ஆண்டுகள் இந்த பேதுருவானவர் சீடர்களோடு வழி நடந்தவர், அவர்களை போதித்தவர், ஆலோசனை கூறியவர், பிழைகளை சுட்டி காட்டி அவர்களை திருத்தியவர், அவர்களுக்கு தேவையான அனைத்து போதனைகளையும் வழங்கியவர், அவர்களை மொத்தத்திலே உருவாக்கியவர். அவர்களோடு என்றுமே தன்னுடைய உடனிருப்பை உடல் ரீதியாக மனித ரீதியாக அவர்களுடைய கண்கள் காதுகள் அவருடைய புலன்களுக்கு எட்டக்கூடிய விதமாக கிடைக்கக்கூடிய விதமாக இருந்த ஆண்டவர் இயேசு அவர்களை பலப்படுத்திய பின்பு அவருடைய உள்ளார்ந்த ரீதியாக அவர்களோடு கூடவே பயணிக்கின்ற உடன் இருக்கின்ற கடவுளாக இயேசு விளங்குகின்றார். இதைத்தான் இந்த கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பின் விழா நாட்களாகிய இந்த 50 நாட்களும் நாங்கள் பாஸ்கா காலம் என்று சொல்லி எங்களுடைய ஆலயத்திலும் இல்லங்களிலும் தொழிலகங்களிலும் கிறிஸ்து எம்மோடு உடன் இருக்கின்றார், அவருடைய வார்த்தையும் அவர் எங்களுக்கு பகிர்ந்தளிக்கின்ற நற்கருணை விருந்தும் எங்களுக்கு ஆன்மீக உணவாக இருக்கின்றது. இதனால் இந்த உயிர்ப்பின் மகிழ்ச்சி என்பது வெறுமனே நாங்கள் கொண்டாடுகின்ற வெளி ஆடம்பரங்கள், மின் விளக்குகள், அழகான உடைகள் அல்லது அலங்காரங்கள், இவைகளெல்லாம் நல்ல. ஆனால் கிறிஸ்தவ வாழ்வு என்பது உள்ளார்ந்த ரீதியாக ஏற்பட வேண்டிய அனுபவமாகும். இந்த பேதுருவும் அவருடைய சீடர்களும் இந்த கிறிஸ்துவனுடைய இறப்பின் பின்பு அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவம்தான் அவர்களை நிறைவுபடுத்தியது. இந்த அனுபவத்தில் இருந்துதான் அவர்கள் கிறிஸ்துவனுடைய கடந்த கால அனுபவத்திலே வாழ்க்கையிலே அவர் என்னத்தை செய்தார், எதை போதித்தார், எதை சாதித்தார், எதை வலியுறுத்தினார், எந்த மதிப்பீட்டை முன்வைத்தார், அவருடைய வாழ்வு என்ன என்று அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இந்த உயிர்ப்பின் காட்சிகள் தான், இந்த உயிர்ப்பின் காட்சிகளால் அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஏற்படுத்தப்பட்ட மனமாற்றமும் நம்பிக்கையும் அவருடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்த பொழுது அவர்கள் இயேசுவை புரிந்து கொண்டார்கள். சில வேளைகளிலே நாங்கள் ஒருவருடைய மரணத்தின் பின்பு அவருடைய வாழ்க்கையினுடைய ஆழத்தை, அவருடைய வார்த்தைகளினுடைய பொருளை, அவருடைய நடத்தையினுடைய சிறப்பை, அவர்கள் எப்படி வாழ்வை அவர்கள் எதிர்கொண்டார்கள், அவர்களுடைய நம்பிக்கைகள் எப்படிப்பட்டதாக இருந்திரும் என்ற
அவர்களுடைய ஞானத்தை, அவர்களுடைய அனுபவத்தை எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்படித்தான் இந்த சீடர்களும் இயேசுவினுடைய இறப்பின் பின்பு அவருடைய உயிர்ப்பின் காட்சிகளால் மெருகூட்டப்பட்டவர்கள், ஒளிமயமாக்கப்பட்டவர்கள். அந்த ஒளியை அவர்கள் தங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே கொண்டமையினால் நம்பிக்கையினாலே பலப்படுத்தப்பட்டு அவர்கள் இயேசுவினுடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்து இயேசுவினுடைய போதனைகளை எல்லாம், அதனுடைய ஆழமான கருத்துக்களை எல்லாம், இயேசுவினுடைய அணுகுமுறையை, இயேசுவினுடைய மனநிலையை, இயேசுவினுடைய பல்வேறு விதமான அவருடைய செயற்பாடுகளை, அவர் எந்த கட்சிக்காக எந்த பக்கம் நின்றார், யாருக்காக குரல் கொடுத்தார், யாரை அரவணைத்து ஏற்றுக்கொள்ள விரும்பினார், இப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான அவருடைய வாழ்வை தங்களுடைய உள்ளத்திலே அவர்கள் உணர்ந்து கொண்டது மட்டுமல்ல, தாமும் அதனால் ஊட்டம் பெற்றவர்களாக அவர் சமைத்த உணவை உண்டார்கள். அவருடைய இந்த சமைத்த உணவை உண்பது என்பது அவருடைய ஆளுமையினுடைய ஆழத்துக்குள் அவர்கள் சென்று அவரோடு அவர்கள் சேர்ந்து உண்டார்கள் என்றால் நட்புறவை வளர்த்து கொண்டார்கள் என்பது பொருளாகும். நான் கதவண்டை நின்று தட்டுகின்றேன், யாராவது ஒருவன் என்னுடைய குரலுக்கு செவிமடுத்து கதவை திறந்து என்னை வரவேற்றால் நான் உள்ளே சென்று நானும் அவனும் விருந்துண்போம். அவ்வாறு எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ள கதவுகளையும் இயேசு உயிர்த்த ஆண்டவராக தட்டுகின்றார். உயிர்ப்பின் ஆண்டவராக இருளான எங்களுடைய வீட்டுக்குள்ளே ஒளியை தாங்கியவராக உள்வருகின்றார். நாங்கள் கதவை திறக்காவிட்டால் இந்த உயிர்ப்பின் ஆண்டவர் நல்ல ஆயன் எங்களுடைய வீட்டுக்குள் வர முடியாது. எங்களுடைய வீட்டினுடைய கதவின் தாள், அதை திறக்கின்ற அந்த திறப்பு எங்களிடம் தான் இருக்கின்றது. அழகான முறையிலே இந்த திருவழிபாடுகள் நூலிலே கொடுக்கப்படுகின்றது. இந்த இறை மனித உறவு என்பது உயிர்த்த ஆண்டவராக, வாழும் தெய்வமாக எங்களை ஆற்றுப்படுத்தக்கூடிய, வழிநடத்தக்கூடிய, ஆறுதல் தருகின்ற, ஞானத்தை தருகின்ற, அறிவை தருகின்ற, ஏராளமான ஆசீர்களை தரக்கூடிய இறைவன் எங்களுடைய கதவண்டை நின்று தட்டுகின்றார். இந்த சீடர்கள் அவருடைய வார்த்தைக்கு செவிமடுத்தார்கள். இரவு முழுவதும் முயற்சி செய்து ஒன்றும் கிடைக்காத பட்சத்திலும் அவருடைய வார்த்தையை நம்பி வலையை வீசினார்கள். ஏராளமான மீனை பிடித்தார்கள். அவர்கள் இயேசு சமைத்த உணவை உண்டார்கள், மகிழ்ந்தார்கள். அதனால் அவர்களுடைய மகிழ்ச்சி, உள்ள மகிழ்ச்சி நிறைவாக இருந்தது. அத்தகைய ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பின் நிறைவான மகிழ்ச்சி உங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் என்றும் குடில் கொள்ள வேண்டுமென்று ஆசித்து விடைபெறுகின்றேன். நன்றி. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.